துலாம் ராசிக்காரங்க மனசுங்கிறது இந்த கண்ணாடி மாதிரி தாங்க. நீங்கள் அவங்ககிட்ட அன்பை காட்டினா அவங்க மனசை அதை விட ரெட்டிப்பாக திருப்பி கொடுக்கும். அதே நீங்கள் அவங்களுக்கு துரோகம் செஞ்சா அந்த கண்ணாடி உடஞ்சி ஏகத்துக்கும் குத்தும் பார்த்தீங்களா, அப்படிதான். அவங்க கோவப்பட்டா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஊரில் 2 பேருக்கும் சண்டைன்னா இவங்க போய் நியாயம் பேசி தீர்த்து வைக்கிறதுலையும் கெட்டிக்காரங்க தான். பஞ்சாயத்து பரமசிவன்னு சொல்லலாம். இவங்க மனசுல ஒரு பெரிய பாரம் இருக்கும் பாருங்க. அதை உலகத்துக்கு யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. மற்றவங்க கஷ்டத்தை தீர்க்கிறவங்களுக்கு சொந்த கஷ்டத்தை தீர்க்க தெரியாது. இது ஒரு புதுமையான விஷயம் தாங்க. துளாராசி ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க அடி மனசில் யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய லட்சிய கோட்டையே கட்டி வச்சுருப்பாங்க. நாம் எத்தனாம் தேதிக்குள்ளே இதெல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே கணக்கு போட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இவங்க ஒருத்தர் மேலே அன்பு வச்சாங்கன்னாலும் அப்படிதாங்க. அவங்களுக்காக உசுரையே கொடுப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து திரும்ப எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் அந்த பாசத்தை மற்றவங்க தப்பாக பயன்படுத்திக்கிறப்ப தான் இவங்களால தாங்கிக்க முடியறதில்ல. வெளியே சிரிக்கி சிரிக்கி பேசினாலும் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா அழுது தீர்க்கிற மனசு யாருக்குன்னா இந்த ஆண்களுக்குன்னு சொல்லலாம். அதுவும் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா துளாராசி பெண்கள்லாம் மனசு ரொம்ப ஒரு புதுமையானது தாங்க. கண்ணிலேயே காதலாக்கக்கூடியவங்களும் இவங்க தான். இவங்களை ஒருத்தர் பிடிச்சிருந்தா அவங்க கண்ணில் எவ்வளோ பிரியம், அதாவது அவங்க மேலே எவ்வளோ பிரியம் இருக்குங்கிறது அவங்க கண்ணில் தெரிஞ்சிடும். அதே சமயம் அவங்க மனசுக்குள்ளே யார் மேலேயும் கோபம் இருந்தாலும் அந்த வாயால் சொல்ல மாட்டாங்க. முகத்தை வச்சு என்னை சுற்றி நெருப்பு எறிது தள்ளி போயிருன்னு காட்டிடுவாங்க. இவங்க மனசு படிக்கிறது ஒரு கலைன்னு சொல்லலாம். அது இவங்க மனசுலாம் எப்படின்னா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்க, சொந்தங்க, பிள்ளைங்க, வாழ்க்கை துணை, அப்பா அம்மா எல்லாருக்காக ஓடி ஓடி உழைப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன குறை இருக்குது தெரியுங்களா? நமக்குன்னு ஒரு சின்ன பாராட்டு கிடைக்கலையே, நாம் ஆசை கேட்குற அந்த 4 வார்த்தை அன்பாக பேச மாட்டேங்கிறாங்களே, இந்த மனசு உருகிக்கிட்டே இருக்கும் எந்த காலத்துக்கும். இவங்களுக்கு ஒரு தனி குணம் என்னன்னா, துளாராசி பொண்ணுங்க மனசுக்குள்ளே எவ்வளோதான் துக்கம், கஷ்டம், பண நஷ்டம் இருந்தாலும் வெளியே போகிறப்போ ரொம்ப லட்சணமாக சிரிச்ச முகத்தோட எந்த குறை இல்லாத மாதிரி கெத்தாக போவாங்க. நம்ம கஷ்டத்தை வெளியே காட்டி மற்றவங்க நம்மளை பரிதாபமாக பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியமான மனசு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த துளாராசி பொண்ணுங்கன்னு சொல்லலாம். இப்படிலாம் இருக்கக்கூடிய துளாராசிக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம், இந்த வரக்கூடிய இந்த ஜூலை மாதம் எதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை சாதகமான பலனை தர இருக்குது, எதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நல்ல மாற்றம் வர்ற மாதம் தாங்க. ஆனால் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. அப்படி பார்க்குறப்ப எதெல்லாம் துளாராசிக்கு சாதகமாக இருக்குது, இதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும். இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரங்கள்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். துலாம் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எதெல்லாம் சாதகமாக இருக்குன்னா, கையில் காசு நடமாட்டம் நல்லா இருக்குங்க. முடங்கி கிடந்த பண வருமானம்லாம் வரும். கவனம் கொடுத்துக்குங்க. தினமும் செய்கிற வேலையில் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அருமையாக இருக்குது. தொழில் வளர்ச்சியெல்லாம் பரவாயில்ல. புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினச்சாலும் நல்ல காலம்தான். வேலை இல்லாமல் இருந்தீங்க பார்த்தீங்களா, இப்போல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை இருந்தாலும் அதெல்லாம் மறைஞ்சி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இந்த நேரம் அருமையாக இருக்குன்னு சொல்லலாங்க. வீட்டில் கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கான நேரம் தான். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் காக்கா உட்கார பணம் மழை விழுந்த கதையாக சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் சண்டை போட்டிருப்பீங்க. சின்ன விஷயமா தான் இருந்திருக்கும், அது பெருசாக பாதிப்பை கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க. குழந்தைங்க வழியில் உங்களால், அதாவது நீச்சல்லாம் கொடுத்து தான் குழந்தைக்கு எடுத்துட்டேங்கிற மாதிரி குழந்தைங்க வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பாதிப்பை குழந்தைங்களால ஒரு சண்டை ஏற்படுறதுக்கான வாய்ப்பெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் துளாராசிக்கு வீட்டில் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மாறுது. நிறைய நன்மை நடக்கிறதுக்கான நேரம் தான். சகோதர வகையில், சகோதரி வகையில், அதாவது கூட பிறந்த தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சியால் சில நன்மை நடக்கும். ஆனால் பூர்வீக சொத்து விஷயமா பேச்சுவார்த்தை வந்தால் மட்டும் இந்த மாதம் அதை தள்ளி போடுறது பாருங்கள். ஏன்னா சின்னதாக கொஞ்சம் மனஸ்தாபம் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. குடும்ப
வாழ்க்கையும் பரவாயில்ல, அந்யோன்யம் அருமையாக இருக்குங்க. உங்கள் முன்னேற்றத்துக்கு உங்கள் துணை உங்கள் ஜோடி ஒரு பெரிய தூணாக நிற்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தாலும் பாதிப்பு இல்லை, குழந்தைங்க வழியிலே அருமையாக இருக்குது. குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் தவிச்சவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் குலதெய்வ அருளுங்கிறது அருமையாக இருக்கிறதால நல்ல செய்தி தேடி வரும். வம்சவிருத்திக்குன்னு மருத்துவ முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் நல்லபடியாக கைகூடி வரதுக்கான வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். திருமண பாக்கியம் கல்யாண வயசில் இருக்கிறவங்க எனக்கு வந்து நல்ல வரணும் அமைய மாட்டேங்குது, பார்த்துட்டு போன வரனாக தான் வருது, மனசுக்கு பிடிக்காத வரனாக தான் வருது, ஒரு நல்ல வரனாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல வரனாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீக்கிரமாகவே மாலை மாற்றுறதுக்கான யோகம் எல்லாமே இந்த நேரம் கூடி வரும். வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் அது பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குங்க. 2 வீலரோ காரோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் சுபமுகூர்த்த நாள் பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் வண்டி ஓட்டுறப்ப மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் வேகமாக போகாதீங்க. ஏன்னா அஷ்டமராக இருக்கிறதால சின்னதாக அடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா துலாம் ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் பலமாக இருக்கிறாரு. புதுசாக கடை வைக்கிறது, ஒரு ஏஜென்சி எடுக்கிறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்கன்னா நல்ல காலம்தாங்க. மந்தமாக இருந்த வியாபாரம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி தாங்க, சுறுசுறுப்பாக இருக்கும். கூட்டு வியாபாரம் செய்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பங்குதாரர்கிட்ட கூட்டாளிகிட்டலாம் கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சுருக்கிறது பரவாயில்ல. நிலம் வாங்கணும்னு நினைக்கிறேன், தோட்டம் வாங்கணும்னு நினைக்கிறேன், வீடெல்லாம் கட்டலாம்னு நினைக்கிறேங்க, ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதம் அதுக்கான அஸ்திவாரம் நான் போட்டுக்கலாமா அப்படின்னா அதுக்கான நேரம்லாம் அருமையாகவே இருக்குது. பாதியில் நின்று வீடு கட்டுற வேலை கூட இப்போ கடகடன்னு நடக்கும். புதுசாக வீடு கட்ட ட்ரை பண்ணுறீங்கன்னா பேங்க் லோன் எதிர்பார்க்குற மாதிரி சுலபமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனமும் கொடுத்துக்கணும். ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னா உடம்புல சின்னதாக அசதி சோம்பேறித்தனம்லாம் வரலாம். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் பத்தியமாக இருக்க பாருங்கள். அனாவசியமாக யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போகாதீங்க. வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படக்கூடாது. வண்டி வாகனத்தில் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரதான் பரவாயில்ல. அவசரப்பட்டு வேகமாக போகாதீங்க. யாருக்கும் பெருசாக ஒரு தொகையை கடனாக கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் போடக்கூடாது. போதா குறைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதியுடைய அமைப்பு குருவோட அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. ஆனால் என்ன துலா ராசிக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்துலையும் கேது பகவான் 2ஆம் இடத்துலையும் உட்காந்துருக்கிறார். முன்னாடி போனால் கடிக்கும் பின்னாடி போனால் உதைக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலைமை தான். ராகு 8ல் இருந்தாலும் என்ன நடக்கும்னா மனசில் ஒரு சின்னதாக பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கெல்லாம் நம்ம பொழப்பு என்ன ஆகுமோ, கையில் வந்து காசு நிற்குமா, சொந்தக்காரங்கள்லாம் நம்மளை தப்பாக நினைக்கிறாங்களே, அனாவசிய கற்பனையை கொடுப்பார். மனசு அப்படியே குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. இதனால் அஷ்டமராக வேற தோஷத்தை வந்து கொஞ்சம் தாக்கம் கொடுப்பாரு. நல்லா பேசிகிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிரியாக மாறுவாங்க. குடும்பத்தில் பார்த்தாலும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. உப்பு சப்பு இல்லாத ஒரு விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் சண்டை வரும், வாக்குவாதம் வரும். அதுதான் மன அமைதி கிடைக்குன்னு சொல்லலாம். ஆனால் மற்றபடி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பாதிப்புலாம் இல்லை, அருமையாகவே இருக்குது. அதாவது சந்திரனோட ஓட்டம் மனசை வந்து தடுமாறி வைக்கும். ஜூலை மாதத்தில் ஒரு நிலையில் நிற்காதுங்க, அதுதான் நிஜம். அதாவது மற்றதெல்லாம் சாதகமாக இருந்தால் கூட மனசை வந்து ஒரு நிலையில் நிற்க வைக்காது. ஒரு சிலருக்கெல்லாமே மனசு நல்லபடியாக இருக்கும், ஆனால் எதுவும் சூழ்நிலை சாதகமாக அமையாது. உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையுது, ஆனால் மனசு தான் பல தடுமாற்றத்தை கொடுக்கும். மனசு ஒரு நிலையில் இல்லைனாலே வேலையில் கவனம் கொடுக்க முடியாது. அதுதான் கொஞ்சம் நேரம் பாதிப்பு தரத்துக்கான வாய்ப்பு. முக்கியமாக ஜூலை மாதத்தில் புதனும் சந்திரனும் சேர்றதால வர நேரம் மற்றவங்க சொல்கிற சின்ன வார்த்தை கூட நெஞ்சில் ஈட்டி மாதிரி தான் பாயும். பழசா அந்த பழைய அந்த கசப்பான நினைவு இல்லாமல் மனசுக்குள்ளே கொஞ்சம் வந்து போகும். அதெல்லாம் விடுறதா பரவாயில்ல. போதா குறைக்கு என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சனி பகவானுடைய பார்வை. இது ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு குறையை வச்சுக்கிட்டே இருப்பார். உடம்புல ஏதோ ஒரு புதுசாக நோய் வந்துடுச்சோ அப்படின்னு அனாவசியமான பயம். காலையில் எந்திரிக்கவே முடியாதுங்க, சோம்பேறித்தனமாகவே இருக்கும். எவ்வளவுதான் உழைச்சாலும் நம்ம உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு மனசு கொஞ்சம் ஏங்கி நிற்கும். எந்த ஒரு முடிவும் டக்குன்னு எடுக்க முடியாது. இதை செய்யலாமா அதை செய்யலாமா தராசு முள்ள மாதிரி மனசு ஆடிக்கிட்டே இருக்கும். சுற்றி 1000 பேர் இருப்பாங்க, ஆனால் நமக்குன்னு பேச யாரும் இல்லையே அப்படின்னு ஒரு தனிமையான உணர்வு மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் விசுரூபம் எடுக்கும். கைக்கு காசு வந்தாலும் அடுத்த செலவுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை மனசில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமாக இருக்கிறாருல, தொழிலோ வேலையிலோ பாதிப்பு வராது அப்படிங்கிறது தான் நிஜம். அந்த மனக்குழப்பந்தான் உங்களை பாடாப்படுத்துது. இருக்கிற வேலையும் செய்ய விடாமல் தடுக்கிறது இந்த மனக்குழப்பந்தான். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வர்ற நாளில் நீங்கள் எந்த மாதிரியான வழிபாட்டை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது, அதாவது வர்ற விஷயத்தில் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். உங்கள் ராசி வந்து தராசு தானே, மற்றவங்ககிட்ட நீதி சொல்கிறவங்க மனசு இந்த 4 கிரகத்தோட ஆட்டத்துக்கு போய் இப்படி வந்து ஆடக்கூடாது. கொஞ்சம் தடுமாறினாலும் உங்கள் மேலே நம்பிக்கைக்கு பாருங்கள். வர நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் துலா ராசிக்கு இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம்.
அதே மாதிரி துலா ராசி அன்பர்கள் இந்த நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதாவது துலா ராசிக்காரங்க இந்த நேரம் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் பெருசாக இல்லைனாலும் அந்த 7 சனியோட சூடுங்கிறது உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். சனி பகவான் யாருக்கும் எதையும் லேசில் கொடுத்துட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலம் வரத்துக்கு முன்னாடி இவங்களாம் நெருப்பில் போட்டு வாட்டி எடுத்த மாதிரி சோதிச்சிருப்பார். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 7 சனியும் அர்த்தாஷ்டம சனியும் உங்களுக்கு பெரிய பண இழப்பை நம்பிக்கை துரோகத்தை கொடுத்துருப்பாரு. அதோட வடுங்கிறது இன்னும் மனசு விட்டு போகலை. அதனால தான் இப்போ நல்லது நடந்தால் கூட மறுபடியும் ஏமாற்றம் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பயம் அவநம்பிக்கை வந்து போகுது. ராகுவார் 8ல் இருக்கிறாரா, நீங்கள் தொடர காரியம் எல்லாமே வெற்றி வந்து குடிக்கிற வரைக்கும் கடைசி நேரம் வரைக்கும் இது வந்து நமக்கு கைக்கு கிடைக்குமா, கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கொஞ்சம் கொடுப்பார். ஏமாற்றத்தையும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கோங்க. இவங்க வந்து ஒரு வேலைக்குன்னு ஒரு மாதம் கணக்காக உழைச்சிருப்பீங்க. ஆனால் அது எதுன்னா கொஞ்சம் தேவையில்லாத செலவு, வெட்டி செலவு, இல்லைன்னா பணம் தொலைஞ்சு போகிறது, உங்கள் உடம்பை தொலைஞ்சு போகிறதுன்னு ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் போயிருக்கும். ஒரு வேலையாக இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கிற பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே இருக்கும். இது வந்து இந்த காலத்தில் இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கொடுக்குற கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்க பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த நேரம் அவ்வளோக்கா பாதிப்பு இல்லை. யாருக்கும் இப்போதைக்கு பெருசாக ஒரு தொகையை கடன் கொடுக்காதீங்க. மற்றவங்க மேலே அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைக்காதீங்க. அவங்களோட உழைப்பை மட்டும் நம்புங்க. இதை மட்டும் செஞ்சுக்கிட்டு வந்தாலே துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அருமையான ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. எவ்வளோ தடை வந்தாலும் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போங்க. தினமுமே சாயங்காலம் வீட்டில் ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்க. என் குலதெய்வமே என் மனசில் இருக்கிற இந்த குழப்பத்தை தீர்த்து நல்ல வழியை காட்டுன்னு மனசார கேளுங்க. ஏன்னா வேலி காக்கிற சாமி என்றைக்கு நம்மளை வந்து கைவிடாது. அதே மாதிரி தான் காளி துர்க்கை அம்மன் வழிபாடு, ராகு தோஷ நிவர்த்தி. இப்போ வந்து உங்களுக்கு அஷ்டம ராகு இருக்கிறாருல, மனசில் பயம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் வர்ற செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகு கால நேரத்தில், அதாவது செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் 3 மணியிலேருந்து 4:30 மணிக்குள்ளே சாயங்காலம், வெள்ளிக்கிழமையாக இருந்தால் 10:30 மணியிலேருந்து 12க்குள்ளே, அதாவது மதியத்துக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போய் எலுமிச்சை பழத்தை நறுக்கி அதை திருப்பி நெய் விளக்கு போடுங்க. ராகுவோட வீரியம் குறைஞ்சி மனசில் தைரியம் கொடுக்கும். அதே மாதிரி தான் சனிக்கிழமை சனீஸ்வரர் வழிபாடு. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாருல, இது வந்து ஒரு பரிகாரம். உடம்புல இருக்கிற இந்த சோம்பேறித்தனம், மன உளைச்சலாம் போகணும்னா சனிக்கிழமை அன்னைக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு சனீஸ்வரரை கும்பிட்டு வர பாருங்க. முடிஞ்சால் அன்னைக்கு ஒருவேளை காக்காவுக்கு கொஞ்சோண்டு சோறு வச்சு பசியோடு வர்றவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. மனசு அடிக்கடி மாறுதல்ல, அதுக்கு திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சதுமே உங்கள் அம்மா காலில் விழுந்து ஆசி வாங்குங்க. அம்மா இல்லைன்னா வயசானவங்க வயசானவங்க அதாவது சுமங்கல் பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் தயிர் சாதம் வாங்கி கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க பாருங்க. அவங்க மனசெல்லாம் குளிர்ந்தா நம்ம மனசில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் துலா ராசிக்கு கொடுக்குன்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே மறுபடியும் சொல்கிறேன், குல தெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட பேரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.